வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம ராகி பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குயிக்காக வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. 1 கப் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு எதனாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். 1 கப் ராகி மாவு, 1½ கப் சர்க்கரை, 1 கப் வெண்ணெய் இல்லைனா நெய் எதுனாலும் எடுத்துக்கலாம். 2 இல்லைனா 3 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ். இதுக்கு பதிலாக எந்த எசன்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்துக்கிடலாம். 1/4 கப் பால், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் சர்க்கரையை நம்ம அரைச்சிடலாம். நான் இதில் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வெண்ணெய் அல்லனா நெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நெய் இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சர்க்கரை சேர்த்துடலாம். நம்ம சர்க்கரையை அரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதனால் நம்ம அரைச்சிட்டே சேர்த்துடலாம். நீங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக அது கரைஞ்சிரும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சர்க்கரை கரையட்டும், அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கொஞ்ச நேரம் வச்சிடலாம். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேறு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பால் சேர்த்துடலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிடலாம். நல்லா திக்காக இருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் ராகி மாவு சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு நம்ம நார்மலாக பிணைவோல அந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு வச்சிடலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து திருப்பி எடுத்தாச்சு. நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா மாவு நல்லா செட் ஆயிரும். இப்போ நம்ம இதில் தேவையான
ஷேப்ஸில் நம்ம இதை உருட்டிக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டை எடுத்து இப்படி சர்க்கிள் ஷேப்பில் நான் வைக்க போகிறேன். நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். இது கையை வச்சும் அந்த மாதிரி நம்ம உருட்டிக்கிடலாம். இல்லைன்னா குக்கி கட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் குக்கி கட்டர் வச்சும் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது நீங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தின்னாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக பேக் ஆகிடும். இப்போ நமக்கு இந்த சர்க்கிள் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதம் உள்ளதையும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் நம்ம பேக்கிங் ஷீட் விரித்து நம்ம அதில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நம்ம குக்கி கட்டர் வச்சும் கட் பண்ணலாம். குக்கி கட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன ஷேப் வேணுமோ நம்ம அதை கட் பண்ணிடலாம். குக்கி கட்டர் இருந்தது அப்படின்னா ஈஸியாக இருக்கும், நீங்கள் அதை வச்சு பண்ணிடலாம். இல்லைனா கையை வச்சே கூட நம்ம தட்டி நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கி கட்டர் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். அவனை வந்து ஃபஸ்ட் நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம இதை வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிடலாம். இப்போ உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம 15 நிமிஷம் பேக் பண்ணிடலாம். பேக் ஆகலை அப்படின்னா நீங்கள் கூட ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஓவனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் அந்த டைம் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே ஆற விட்டுறலாம். இந்த பேப்பர் வச்சதுனால நமக்கு வந்து ஈஸியாக எடுக்க வந்துடும். இல்லைன்னா கீழே ஒட்டிட்டு எடுக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஆற விட்டுறலாம். மீதம் உள்ளதை நம்ம அடுத்த பேட்சாக நம்ம திருப்பியும் பேக் பண்ணிக்கலாம். இதை மாதிரி மீதம் உள்ள எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான மற்றும் ஹெல்த்தியான ராகி குக்கீஸ் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.